யூகேல நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுற கத்திக்குத்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தாண்டி நேற்று ஒரு வித்தியாசமான சம்பவம் நீட் போர்ட் எல்பர்ட் கவுன்சிலுக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான அமைதியான நகரங்களில் ஒன்றில் நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாளே, அதாவது 15ஆம் தேதி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலேயே போலீஸ் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் உள்ள ரெசிடென்ட்ஸ் எல்லாரையும் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி இருக்கிறாங்க. அந்த பிரதேசத்தில் இருந்த மக்களுக்கு இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் அவங்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அவசரமாக இதெல்லாமே நடந்திருக்குது. நீட் போர்ட் எல்பர்ட் கவுன்சிலுக்கு உட்பட்ட அபகுயின்வி என்ற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே, அதாவது பிப்ரவரி 16 திங்கட்கிழமை காலையிலேயே வெடிகுண்டு நிபுணர்கள், யூகே இராணுவம், அதை விட வெடிகுண்டை டிஃப்யூஸ் பண்ணக்கூடிய, வெடிகுண்டை செயலிழக்க செய்யக்கூடிய ரோபோக்களுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறத நாங்கள் ஃபோட்டோக்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாற அளவுக்கு அங்கே என்னதான் நடந்தது? இந்த அபகின்வி என்ற இடத்துல செறிந்த வீடுகள் இருக்கிற ஒரு இடத்துல, அதாவது உங்களுக்கு தெரியும், யூகேல இருந்தீங்கன்னா டெரேஸ்ட் ஹவுஸ், உங்களோட வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது, ஒரு மதில் தான் செப்பரேட் பண்ணும். அப்படி நிறைய வீடுகள் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற 51 வயதுடைய ஒரு நபர் ஒரு ஆள் வீட்டில் வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள் தயாரிக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். அதை விட சட்டவிரோதமான ஆயுதங்கள் நிறையவும் அவர்கிட்ட இருந்து போலீஸாரால் அது கைப்பற்றப்பட்டிருக்குது. தொலைவில் இருந்து ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரோபோவை வச்சு இந்த வீட்டுக்குள்ள வெடிமருந்துகள் இருக்கா இருந்தால் அந்த ரோபோவே அதை செயலிழக்க செய்கிற தன்மையும் அந்த ரோபோக்களுக்கு இருக்குது. இந்த பொம் டிஃப்யூசல் யூனிட்டும் இந்த ரோபோக்களோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்குது. உயிருக்கு அல்லது உடைமைகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் நோக்கில் வெடிகுண்டுகளை தயாரிக்க முயன்ற என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டின் பேர்ல இந்த 51 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளை கைது செஞ்சிருக்கிறாங்க. இவரை பற்றின எந்த ஒரு அடையாளமோ தகவல்களோ போலீசாரால இன்னும் வெளியிடப்படல. தொடர்ந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்னத்துக்காக இந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு நாங்கள் தெரியாத மக்கள் இன்னும் அதிர்ச்சியில இருந்தாலும் போலீசார் அவங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அவசரமா வெளியேறதுக்கு ஒத்துழைப்பு செய்ததுக்கு நன்றி என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சவுத் வேல்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களோட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.